நண்பா ஸோ நம்ம என்ன கிளம்பிட்டாங்க ஒன் டே ட்ரிப் போகிறாங்க. ஸோ நம்ம எங்கே போகிறாங்க போகும்போது பார்க்கலாம். ஸோ நான் மட்டும் இல்லைங்க, நம்ம டியூடும் ரெடி ஆகிட்டாப்புல இல்லை நிற்க பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம போகலாங்க, போகும்போது எந்த இடங்க டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நண்பா பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டாங்க ஸ்பாட்டில் இருந்து. ஸோ டேரெக்டாக இப்போ நம்ம எங்கேருந்து கிளம்புறோம் பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலேருந்து கிளம்புறாங்க. ஸோ நண்பா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மோஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கோயில் ஃபால்ஸுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே நம்ம அங்கே அடிக்க வெயிலுக்கு அங்கே ஜில்லுன்னு குளிக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே பக்காவாக இருக்குங்க ஸ்பாட்டு. ஸோ அதனால் அங்கே போய்ட்டுருக்கோம். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50லேருந்து 60 கிலோமீட்டர் உள்ளே இருக்குங்க. எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லணும்னா களக்காடுங்கிற திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே வருங்க. ஸோ மணக்குடி தாண்டி, அதாவது பணக்குடி ஏரியாவை தாண்டி போகணுங்க. களக்காடுன்னு ஒரு ஏரியாவிலேருந்து லெஃப்ட்டில் கட்டாயி போகணும். ஸோ நம்ம மேப்பாக தான் போக போகிறாங்க. அப்படி அது இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா போகும்போது ஒரு பவுச்சை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் பவுச் இல்லை, பேக்கில் பவுச் கீழே விழுந்துன்னா கதை முடிஞ்சு போங்க. நமக்கு மேப்பே இந்த மொபைல் தான். ஸோ அந்த மேப்பாக இருக்க மொபைலுக்கு கம்பல்சரி பவுச்சு மாட்டணுங்க. என்னதான் இருந்தாலும் சேஃப்டி ஃபர்ஸ்ட்னால மாட்டி ஆகணும்பா. ஸோ அதனால நம்ம பவுச்சு மாட்ட போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு பவுச்சை வாங்கி இதெல்லாம் மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்புற மாதிரி இருக்கணும்பா. அது இல்லாமல் ஆந்த வேலை நம்ம நண்பர் ஒருத்தர் கூட வராரு. ஸோ அவர் பைக்கில் அவர் வந்துடுவாருங்க. இப்போ 2 பைக்கில் நாங்கள் போகிறோம் நண்பா. 2 பேர் 2 பைக்கில் போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒன் டே ட்ரிப் நண்பா. வீட்டில் சும்மா கிடக்கிறதுக்கு போயிட்டு ஒரு முங்கிட வேண்டியதான். எங்க ப்ரோ? அரே ப்ரோ வாங்க ப்ரோ. நண்பா ஆக்சுவலாக பெட்ரோலை ஃபில் பண்ணிடுவாங்க, ஃபில் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நண்பா பார்த்தீங்கன்னா ஃபியூல் போட்டாச்சுங்க. ஃபியூல் போட்டுட்டு நெக்ஸ்ட் எங்கன்னா பர்ச்சேஸ் தாங்க. ஃபோனு பவுச்சை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் போகிற மாதிரி இருக்கும் நண்பா. அது இல்லாமல் ஒரு பயவுல வர வேண்டியிருக்கு. வந்தோன்னா அதில் குயிக்காக கிளம்பிடலாம். கண்டிப்பாக கரெக்டாக எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 12 o'clock மேலே ஆகுதுங்க. ஆமாம். ஸோ இதில் ஒரு கடை உண்டு, உள்ளே கொஞ்சம் மடக்குது ஆனால் இருக்குங்க, மாடியில் இருக்குது. ஸோ நம்ம இந்த கடைக்கு போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த அந்த பயவுள்ளே வந்தோன்னே சேர்ந்து போக மாதிரி இருக்குங்க. சரி நண்பா வாங்கிட்டு நான் போகும்போது உங்களுக்கு காணிக்கிறேன். நண்பா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மொபைலை நம்ம பவுச்சும் டெம்பர் கிளாஸும் ஒட்டிட்டாங்க. ஸோ நம்ம ஷாப் போட்டு கிளம்பியாச்சுங்க. அது இல்லாமல் பக்காவாக ஒட்டியாச்சுங்க. ஒட்டி மேப்பே ஆன் பண்ணியாச்சு. மேப்பை பார்த்தா நம்ம போகிறோம் நண்பா. ஸோ ஒரு பயபுல வரேன், அண்ணா நிற்கிறாப்புல, நான் நண்பர் அங்கே நிற்கிறாப்புல, அவரையும் கூட்டு வந்தாலும் போக வேண்டியதாங்க. ஸோ நம்ம கிளம்பியாச்சு. அது இல்லாமல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா போனதுக்கு 2 பேர் நம்மளை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. நம்ம சேனல் நேமெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஹாப்பியாக இருக்குங்க. அண்ணா நிற்கிறாப்புல. ஓகே நம்ம டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக 12:45 ஆகுதுங்க. இன்னும் அங்கே போய் சேரக்குள்ளே எப்படியும் ஒரு 1:30 மணிக்கிட்ட ஆகும்னு நினைக்கிறேங்க. ஸோ போகும்போது அன்னத்தை போட்டு தான் நம்ம போகணும். போகும்போது பார்த்துக்கலாம். ஆமாம், இந்த லெஃப்ட்டில் இறங்கி போயிடுமா? சரி ஓகேங்க. இப்போ வந்து லெஃப்ட்டில் ஷார்ட் கட்டுங்க. நேராக யூட்டர்ன் போட்டு வரணும். மேப்பில் இங்கே தான் காணிக்கிறாப்லையா? கூகுளாக்காவும் இங்கே தான் காணிக்கிறாப்ல, அதனால பிரச்சனை இல்லைங்க. இந்த லெஃப்ட்டு முடுக்கில் ஏறி போயிட்டேன். இந்த லெஃப்ட்டு முடுக்கில் ஏறி போயிட்டோன்னா ஷார்ட் கட்டுங்க நமக்கு. ஆக மொத்தம் இதில் போய் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் நண்பா. ஏன்னா நம்ம ஹேண்டில் பார் வேறு ஒரு மாதிரிப்பட்ட ஹேண்டில் பார் ஆகும். ஸோ நம்ம ரிஸ்க்கு தாண்டி வந்தாச்சு. இதில் என்னென்னா ஆட்டோ 3 வீலருக்கு மேலே எதுவுமே அலோடு கிடையாது. அதனால தான் அந்த ஃப்ரெண்டில் அந்த போஸ்ட் மாட்டிருக்காங்க. ஸோ பைக்கு மட்டும் அலோடு, அதுவும் தப்பி தண்ணி தான் போகுங்க. நம்ம தான் ஒன்றும் இல்லைங்க. அந்த அளவு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் வரணும். இதில் வந்து நமக்கு அந்த 1/2 கிலோமீட்டர் மிச்சம் ஆகணும்பா. ஸோ ஒரு வழியாக நம்ம கொஞ்சம், அதாவது அந்த க்ரௌட் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் அவுட்ரு வந்து கொஞ்சம் மெயினில் ஏறி இருக்கணும் நண்பா. இன்னும் போக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரோடு போகும். அதுக்கு ஒரு பைபாஸ் வரும். பைபாஸுக்கு தான் ஃப்ரீயாக இருக்கும் ரோடு. பரவாயில்லங்க, மேப் வச்சுக்க செட்டப்பு பயங்கரமாக இருக்கு. ஆனால் என்ன அடிக்க வெயிலு கொஞ்சம் கம்மியாக தெரியும் பிரைட்னஸ். அது கொஞ்சம் வந்து பார்த்தா தெரியும். ஸோ நம்ம பைபாஸ் ஸ்டார்டிங்கில் ஏறி இருக்கோங்க. இதோட இன்னும் ஒரு பேரிகேட் வரும். பேரிகேடை தாண்டினா பைபாஸ் ஸ்டார்டிங் தொடங்கி நேராக ஒரு டோல் வருங்க. ஸோ நார்கையில் ஒரு டோல் இருக்குது. அந்த டோலை நான் காமிச்சாரேன். ஸோ அந்த டோலை தாண்டி போய்ட்டா டேரெக்டாக காவலர் தாங்க. காவலர்லேருந்து அப்படியே நேராக திருநெல்வேலி ரூட்டு தாங்க. ஸோ வரக்கூடிய டோலை மட்டும் காமிச்சார் நண்பா. இந்த ரோடு டேரெக்டாக எங்கேவே எண்டுன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக காவலர் முட்டுங்க. காவலர்லேருந்து முட்டி அதுலேருந்து லெஃப்ட் அடிச்சு போனால் நேராக திருநெல்வேலி ரோடு. அதே நம்ம ரைட் அடிச்சு போனால் நேராக கன்னியாகுமரி பைபாஸுங்க. டேரெக்டாக கன்னியாகுமரியே முட்டும். பரவாயில்லங்க, நல்லா வசதியாக தான் போட்டிருக்காங்க. அங்கே போனால் இங்கே போனால் அங்கே அப்படின்னு. எக்ஸ்ட்ரா 2 கண்ணாடி ஆட்டு போட்டுக்கணும்பா. இதில் மாட்டுறது கை பக்கத்துலேயே மாட்டுறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கண்ணாடி விசிபிலிட்டி ரொம்ப தெரியலை. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ அது ஒரு வண்டி ரெடி பண்ணும்போது சேர்த்து அதையும் ஃபிட் பண்ணுவாங்க. ஃபிட் பண்ணி தான் நெக்ஸ்ட் ரைடு போகும்போது பக்காவான டூரிசம் செட்டப்பில் வண்டி இருக்கணும்பா. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா டூரிசம் செட்டப்
நேராக போயிடலாமா நண்பா. லெஃப்ட் ஒரு ரோடு போயிருங்க. இந்த ரோட்டில் போனீங்கன்னா ஊருக்குள்ளோடி போகிற மாதிரி இருக்குங்க. ஊருக்குள்ளோடி போய் சுற்றி எடுத்து அப்படி போகணும். இதெல்லாம் டேரெக்டாக ஒரே ரோடுங்க பைபாஸுக்கு. ஸோ இந்த அளவு போகிறோம்னா நம்ம ஊருக்கு இழுப்பு இழுத்துறாங்க. பெட்ரோலும் அந்த அளவுக்கு செலவாகாது, நமக்கு சேமிப்பு தான். இன்னும் இவர் நண்பரை பார்த்தீங்கன்னா பிட்பிளியன் வச்சுருக்காங்க. பிட்பிளியனில் என்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வண்டி பேர் பிட்பிளியன் மாடலுங்க. ஸோ வண்டிக்கு கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஹஸ்கவர்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் எனக்கே வாயில் வரலாங்க. நான் 2 நாள் இருந்து படிச்சிருக்கேன் இந்த பேரை. ஸோ என்ன பேர் பார்த்தீங்கன்னா ஹஸ்கவர்னாங்க அந்த வண்டி கம்பெனி பேர். வண்டி மாடல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிட்பிளியன். ஸோ இது எத்தனை சிசின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வண்டி மாதிரி பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க. ஏதோ ஒரு சின்ன நேனோ காருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி சின்ன பைக் மாதிரி தெரியும். ஸோ இந்த பைக்கில் எத்தனை சிசின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 சிசி நண்பா. 250 சிசி இருக்குங்க. டியூக் நிறைய பேர் நண்பர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டியூக் 250 இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிசி பவர்கள் இருக்குங்க. ஸோ என்ன வேற ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா டியூக் ஷோரூம்ல இந்த பைக் நிற்குங்க. என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சப் பிராண்டு தாங்க. ஹஸ்கவர்னாங்கிற கம்பெனியும் கேடிஎம்ங்கிற கம்பெனியும் ரெண்டுமே சப் பிராண்டு நண்பா. ஸோ நண்பா இதான் அந்த டோல்கேட்டுங்க. நார்கிலருக்கு டோல்கேட்டு சொன்ன போதுங்களா, அதான் அந்த டோல்கேட்டு. ஸோ நம்ம டோல்கேட்டை தாண்டியாச்சுங்க. நார்கிலருக்கு ஃபஸ்ட்டு டோலை தாண்டியாச்சுங்க. டேரெக்டாக நேராக போக வேண்டியதாங்க. அடுத்து திருநெல்வேலி டோல், அதாவது திருநெல்வேலிக்கு முன்னாடி டோல் வரும், நாங்குநேரி டோல் அதுக்கு பேர். ஸோ நம்ம அந்த ரூட்டில் போக மாட்டோம். நம்ம ரூட்டு எங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம லெஃப்ட் ஒரு ஊருக்குள்ளே போயிடுவாங்க. பணக்கோடி ஏறி அந்த ரூட்டை பிடிச்சி களக்காடுங்கிற ஒரு ஏரியா அந்த ரூட்டு போயிடுவாங்க. அதனால பிரச்சனை இல்லை. அந்த ரூட்டு மெயினில் போக மாட்டோம். சரி, அப்படி ஒன்றைட்டு போகிறது பயங்கர ஃபீலிங்க. வண்டி ரெடி பண்ணதுக்கப்புறம் அடிக்கடி நம்ம பறக்கணும், ரெக்கையை விரிச்சு, வேறு வழியே இல்லைங்க. இப்போ கூட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மேட்டருங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, வண்டியில் இப்போ வரைக்கும் இன்ஜினியல் மாற்றலாம் நண்பா. இன்ஜினியல் மாற்றலாம், செயின் லூப் அடிக்கலாங்க. அது அடிக்காமலே டைம் ஆகிட்டுங்கிற பறந்து நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம் லூப் அடிக்காமலே. இப்போ பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எப்படி இருக்குது பாருங்க நண்பா. கன்னியாகுமரினாலே மவுண்டன் தாங்க. நேச்சுரலுக்கு ஒரு பஞ்சம் இருக்காது, பயங்கரமாக இருக்கும் நண்பா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கரெக்டாக பனகுடி ஊருக்கு, அதாவது லெஃப்டில் டேன் ஆகினா பனகுடி ஊருக்கு போகுங்க. 1 கிலோமீட்டரில் பனகுடி ஊர் வரும். ஸோ பனகுடி ஊரில் போய்ட்டு அன்னத்தை போட்டுட்டு டேரெக்டாக அங்கேருந்து களக்காடு போகிறோங்க. ஸோ நண்பா ஆக்சுவலாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர்னோ கரெக்டாக சொல்லணும்னா 21 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. அதாவது அவ்வளோ தாங்க இருக்குது. ஸோ மணி பார்த்தனா கரெக்டாக 1:45 ஆகுதுங்க. லஞ்சை கம்ப்ளீட் பண்ணி காசி 80 கிலோமீட்டர், தலையானை அருவி 15, நம்பி கோயிலுக்கு 8 கிலோமீட்டர். ஓகே டன். ஆக்சுவலாக நம்ம நம்பி கோயிலுக்கு 8 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ அதனால் இவ்வளோ தூரம் வந்தாச்சுங்க. ரோடு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது, அவ்வளோதான் நல்லா இருந்து. இப்போ அப்படி இன்னும் வந்துட்டோம் 140 மீட்டருங்க. ஸோ அது இந்த லெஃப்ட்டு தான் நினைக்கிறாங்க. இந்த லெஃப்ட்டு கட்டானால் தான் நம்பி இதே தாங்க. ஸோ நண்பனம் இதுக்குள்ளே தாங்க போகணும். கட்டை பார்த்துக்கும், இந்த கட்டு தாங்க உள்ளே போகிறோம். ஸோ இதாங்க அருள்மிகு நம்பி கோவில் வந்துட்டோங்க. இதான் என்ட்ரன்ஸ். ஸோ என்ட்ரன்ஸுக்குள்ளே வந்தாச்சு நண்பா. இன்னும் இங்கேருந்து ஒரு எத்தனை கிலோமீட்டர், நம்ம கரெக்டாக 7 கிலோமீட்டர் காணிக்கிங்க. இங்கேருந்து 7 கிலோமீட்டர் போனால் நம்பி கோயில். ஸோ அங்கேருந்து தாங்க நம்ம ஃபால்ஸ் போக போகிறோம். ஸோ ரோடு எப்படின்னு போது 2 சைடும் மழை தாங்க. சென்டராக தான் ரோடு போகுது. வீடியோவில் எப்படி தெரியுன்னு தெரியல, பட் அப்படி தாங்க இருக்குது. பயங்கரமாக இருக்குங்க ரோடெல்லாம் பார்க்கும்போது. இந்த டைமில் மழைலாம் பெஞ்சுனாங்க வேறு லெவலில் இருக்குங்க. இப்போவே ஒரு மாதிரி அந்த பேக்கில் பார்த்தவங்க தெரியுமான்னு தெரில, அங்கே ஃபுல்லாக அப்படியே பனிமூட்டம் மாதிரி தாங்க தெரியுது. என்னங்க தலைவர் தீனிக்க போகிறாரா? நான் வந்துட்டோம் பைக்கெலாம் நிற்கிதுங்க. ஸோ இதுதாங்க ஸ்பாட்டு. என்னங்க நண்பர்கள்லாம் லெஃப்டில் இருக்காங்க. வா நண்பர்கள், அதாமே சொல்லிட்டு வந்தேன். உன்னோட நண்பர்கள் ஏரியாவுக்கு வந்திருக்கோம், கவனிப்புலையா? வண்டி எங்கே கூட இதில் விடுவோமா? வண்டி அது நிழலை பார்த்து விடுவோமா? பெரிய பாடு, அதனால நிழலாம் பார்த்து விடணும். பார்த்தீங்களா, ஏக்கரங்களே இடம் இருக்குது, அது ஒரு விஷயம். அம்மா டமான்னு கேக்கு சரி, அது உதவிக்கு அணைச்சி விட்ட வேண்டியதாங்க. இப்போ நல்ல ஒரு ஸ்பாட்டு. ஓகே நண்பா, வண்டியை விட்டாச்சு. நான் உள்ளே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகும்போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். டிக்கெட் எவ்வளோங்கிறது போக பார்க்கலாம். ஸோ நண்பா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட்லேருந்து கிளம்ப போகிறோங்க. ஸோ இதுதாங்க நம்பிக்கோயில் ஃபாரஸ்ட்டுங்க, ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ அந்த ஃபால்ஸில் உள்ளே போயிட்டு குளிச்சாச்சுங்க. ஜம்முன்னு ஒரு குளியில் போட்டு வந்தாச்சு, கிளம்ப போகிறோம். இதாங்க என்ட்ரன்ஸ். பார்த்து தெரியாங்க, காரை எங்கே பார்க் பண்ணுவாங்க, பைக் எங்கே பார்க் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்க் பண்ணி உள்ள டிக்கெட் எடுத்துகிட்டு போகணுங்க. இதாங்க என்ட்ரன்ஸ் எல்லாம் பார்த்தாங்க தெரியுதா, எல்லாம் பேரிகேட் வச்சுருக்காங்களா, அதாங்க செக் போஸ்ட். ஸோ அதுக்கு உள்ள தாங்க நம்ம போகணும். அது ஃபாரஸ்ட் ஏரியா.
ஸோ நம்ம இருந்து கிளம்ப போகிறோம் நண்பா. போமா நம்ம கிளம்ப போகிறாங்க. போகும்போது சொல்கிறேன் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். ஏன்னா அவங்க டிக்கெட் எவ்வளோ, என்ன கதை, உள்ளே எப்படி, அதெல்லாம் உள்ளே எடுக்க முடியல வீடியோலாம். ஸோ அதனால் போகும்போது சொல்கிறேன் நண்பா. ஸோ நண்பா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உள்ள டிக்கெட்டுங்க, என்ட்ரன்ஸ் டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 30 ரூபாங்க. பைக்குகள் பார்க்கிங்லாம் ரூபா கிடையாது. பைக்கு நம்ம ஃப்ரீ தாங்க, சைடில் விட்டுடலாம். காரும் அப்படி தாங்க, அதுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணல. ஸோ என்ட்ரன்ஸ் டிக்கெட் மட்டும் ஒரு ஆளுக்கு 30 ரூபா வாங்கினாங்க. ஸோ நாங்கள் 2 பேர் இருந்தாலும் எங்களுக்கு 60 ரூபா ஆச்சுங்க. ஸோ 60 ரூபா வாங்கிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போய் குளிக்கிறதுக்கு எங்கன்னா ஒவ்வொரு ஜங்ஷன் சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு ரைட்டு கட் பண்ணீங்கனாலுமே அங்கே தண்ணி நீர்வீழ்ச்சி மாதிரி வந்துட்டு தாங்க இருக்கும். அதில் எங்கேனாலுமே குளிச்சிடலாம். ஸோ நாங்கள் கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து உள்ளே போய் நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க ஏரியாவை பார்த்து குளித்தோங்க. ஸோ அந்த ஏரியா நல்லா இருந்துங்க. தண்ணியெலாம் கொஞ்சம் ரொம்ப ஜம்முன்னு இருந்து, அடிக்க வெயிலுக்கு குழுன்னு இருந்துங்க. ஏசிக்குள்ளே இருந்தால், அதான் ஏசிக்குள்ளேன்னு இல்லை, ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தால் எப்படிங்க இருக்கும், அந்த மாதிரி இருந்துங்க. பயங்கரமான குளிர். ஸோ அங்கே போய் நல்லா குளிச்சாச்சுங்க. குளிச்சு கொஞ்சம் பாடியை ஃபுல்லாக கூலன் பண்ணியாச்சு. கூலன் பண்ணி நான் போயிட்டுருக்கோங்க நம்ம. இப்போ அந்த இடத்துல நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸில் குளிக்கும் போது இப்போ 2-3 சம்பவம்லாம் ஆச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பேக்கை சேஃபாக தான் வச்சுருந்தோம். ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எப்படியும் குரங்குகள் நிறைய இருக்குது, சம்பவம் பண்ணிடும் அப்படின்னு எங்களுக்கு தெரியுங்க. அதனாலே நாங்கள் என்ன பண்ணோம், பேக்கை சேஃபாக நாங்கள் கைக்கு எங்களுக்கு காலுக்கிட்டே பத்திரமா வச்சுட்டு தான் நாங்கள் குளித்தோம். ஸோ வேறு மற்ற ஒரு ஃபேமிலியோட ஒருத்தர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா பேக்கை தள்ளி ஒரு பாறை மேலே வச்சுருந்தாங்க. வச்சுட்டு அவங்க குளிச்சுட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சூசுன்னு கத்துறாருங்க. ஒரு ஆள் நல்லா கத்துறாரு. எதை வரட்டாருன்னு பார்த்தா அந்த குரங்க வந்து பேக்கை இழுத்துட்டு போகுதுங்க. அந்த பேக் இத்தனால வெயிட் இருக்கு, ஒரு 1/2 கிலோ மேலே எப்படி இருக்கும் குறையாம, அதை அப்படியே கை வச்சு அசால்ட்டாக இழுத்துட்டு போகுதுங்க. அந்த 2-3 ஆட்களும் பார்த்துட்டு அந்த குரங்கு புள்ள விரட்டினதுக்கப்புறம் தான் பேக்கை கீழே போட்டு அதுவும் கொடுன்னு மரத்து மேலே ஓடிட்டு. அந்தால என்ன பண்ணார், ஒரு உரிமையாளர் என்ன பண்ணாரா, நேராக அந்த பேக்கை எடுத்து நேராக அவருக்கு பக்கத்தில் சேஃபாக வச்சுட்டு அந்தால குளிக்க போனாருங்க. இந்த மாதிரி இடங்கள்லாம் போகும்போது சேஃபாக இருக்கணுங்க. அந்த 1/2 கிலோ பேக்குங்கிறப்ப அசால்ட்டாக தூக்கிட்டு போகுது பார்த்துவாங்க. பாருங்க, அவ்வளோ வெயிட் இருந்தாலுமே அது அசால்ட்டாக இழுத்துட்டே போயிருதுங்க மரத்து மேலே ஏறி தூக்கிட்டு. ஸோ உள்ளே என்னெல்லாம் பொருளாக இருக்கும் பார்த்துடுங்க. அது அசால்ட்டாக தூக்கிட்டு எங்கேயா மரத்து தூக்கி மேலே கொண்டு உச்சியில் வைக்கும். 2வது எடுக்கும்போது ரொம்ப கஷ்டங்க அதெல்லாம். இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாக்கெலாம் வந்தீங்கன்னா ரொம்ப பொருள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணுங்க. அது இல்லாமல் பைக் சாவி, கார் சாவி, அந்த மாதிரி சாவி கீஸ்லாம் ரொம்ப முக்கியமாக நம்ம சேஃபாக வைக்கணுங்க. ட்ரிப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஸோ ட்ரிப்பு இதோடய முடிய போகுது. இப்போ நம்ம இப்போ எங்கே வரோன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையிலேருந்து வெளியே வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம நேராக வந்த மாதிரி தாங்க போகிறோம். வந்த மாதிரி பணக்குடி, களக்காடு, பணக்குடி அந்த ரோடு அப்படி தாங்க போகிறோம். போய் நேராக நம்ம காவல்கிணறு, நாகர்கோயிலுங்க. ஸோ அந்த ரோடு அப்படி தாங்க போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவினிங் 5 o'clock ஆக போகுதுங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி வச்சுங்க. நல்லா குளிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ அடுத்தது அப்படியே இருட்டுக்கு முன்னாடி போகிற மாதிரி இருக்குங்க. போய் நேராக காவல்கிணறுலேருந்து ஸ்டாப்பியை ஓட்டுட்டு டீ அடிச்சுட்டு அந்தால போகிற மாதிரி இருக்கணும்பா. ஓகே, நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பைபாஸில் ஏரியாச்சு. நம்ம இந்த ரோடு நேராக டேரெக்டாக கன்னியாகுமரி தாங்க போவோம். நம்ம கன்னியாகுமரி போகிறது இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி ரைட்டில் கட்டாகி நம்ம நாகர்கோவில் டவுன் பார்த்து போகிறோம். சரி, ஓகே நண்பா, இந்த ரைடு இதோடு முடிவடையுதுங்க. இனியும் அடுத்த ரைடில் மீட் பண்ணலாங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க நண்பா. இன்னும் வர வீடியோவில் கண்டிப்பாக நிறையா தரமான ஏரியாக்கெல்லாம் போக வேண்டியது இருக்குங்க. அங்கேயே கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போன இடத்துல உள்ளே அலோட் பண்ணலாங்க. ஏன் அலோவ் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா உள்ள கேமராலாம் அலோட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் உள்ள வீடியோ ஷூட்டிங் எதுவுமே பண்ண முடியலங்க. ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ்னால நிறைய பேர் அதாவது குளிக்கிற இடம் பார்த்தீங்களா, அதனால் பண்ண முடியலங்க. அதனால் இது பிரச்சனை இல்லை. பட் வேறு ஏதாவது நம்ம ஏரியா போகும்போது கண்டிப்பாக கவர் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஏரியா போனாலுமே நம்ம அந்த மேக்ஸிமம் அந்த ஏரியாவுக்குள்ளே அந்த இடத்துக்குள்ளே போய்ட்டு அந்த இடத்துல நம்ம கவர் பண்ண மாதிரி இருக்குங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. அந்த ரைடு இதோட முடிவடைகிறது. எதுக்கு ஒரு நெக்ஸ்ட் ரைடில் பார்க்கலாம் நண்பா.